السلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وازهد فيما في أيدي الناس يحبك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பமான அவனுடைய மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சூழ மலாயிகாமார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய சக்கீனத் என்கிற அமைதி இறங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களை பற்றி அல்லாஹு தஆலா எங்களை விட சிறந்த ஒரு சமூகத்திடத்தில், மலாயிகாமார்களிடத்தில் எங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு சிறந்த சபையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அமர்வு என்னுடைய ஈமானை கூட்டக்கூடியதாக, என்னுடைய வாழ்வில் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தை எனக்கும் உங்களுக்கும் விதைத்தவனாக, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து, அவன் படைத்த அந்த படைப்பு எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் சொல்லி வழிகாட்டல்களை வழங்கி, அந்த வழிகாட்டலின் பிரகாரம் வாழுகிற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சுவனத்தையும், அந்த வழிகாட்டல்களை மீறி உடைய மனோ இச்சைப்படி வாழுகிற பொழுது வேதனையையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வகையில் எங்களை உலகத்தில் படைத்தவன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பூரணமாக வழிகாட்டியிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய எல்லா வகையான செயற்பாடுகளிலும் போதிய வழிகாட்டல்களை அவருடைய வாழ்வில் செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைத்த அந்த அல்லாஹ் நாம் இந்த உலகத்தோடு எப்படி வாழ வேண்டும், எமது வாழ்வை நாம் எவ்வாறு ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சில விதிமுறைகளை விதித்திருக்கிறார். இந்த விதிமுறைகளை நாம் தாண்டுகிற பொழுது நாளை மறுமையில் கைசேதப்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்படும். ஒரு முறை ஒரு சஹாபி நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு செயலை சொல்லித்தாருங்கள், அந்த செயலை செய்தால் என்னை அல்லாஹ்வும் விரும்ப வேண்டும், மனிதர்களும் விரும்ப வேண்டும். அந்த மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை நான் செய்தால் அல்லாஹ்வும் என்னை விரும்ப வேண்டும், மனிதர்களும் என்னை விரும்ப வேண்டும். அல்லாஹு தஆலா எம்மை படைத்து அவனுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்படுகின்ற ஒரு வாழ்க்கை எமக்கு தந்திருக்கிறான். அந்த சஹாபியுடைய கவலை, அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும், செயலை எனக்கு சொல்லித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபி துன்யா யுஹிப்புக் அல்லாஹ்,
இந்த உலகத்தில் நீங்கள் பற்றற்று வாழுங்கள். உலகமே கெதி என்று வாழ வேண்டாம். இந்த உலகத்தில் மோகம் இல்லாமல் நீங்கள் வாழுங்கள். விரும்புவார். மனிதர்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை நீங்கள் அதில் விருப்பம் இல்லாதவர்களாக பற்றற்றவர்களாக வாழுங்கள். யுஹிப்பூக, மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு விடை சொல்கிறார்கள். இப்போ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நேசம் வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த உலக வாழ்வை நாம் இதுதான் எங்களுடைய இலக்கு என்று வாழ்ந்திட முடியாது. இந்த உலகத்தில் எமக்கு எது தேவையோ அவைகளை நிறைவேற்றியவர்களாக, இந்த உலகத்திலே விட்டு நாம் கடந்து செல்வதற்கு எமக்கு எது தேவையோ அதை சேகரித்தவர்களாக, உலகத்தை தாண்டக்கூடிய அந்த நிலையில் நாம் இருக்கிற பொழுது மாத்திரம்தான் அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே போல மனிதர்கள் எங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் மனிதர்களுடைய விடயத்தில் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் எங்களுடைய நேசத்தை, எங்களுடைய விருப்பத்தை நாம் குறைக்க வேண்டும். நமது உலக வாழ்வில் அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய வரம்புகளை போட்டிருக்கிறார். இந்த வரம்புகளை தாண்டுவது என்பது அல்லாஹுடைய கோபத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த வரம்புகளை நாம் ஏன் மீறுகிறோம் என்றால், அல்லாஹ் ஒரு வரம்பை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வரம்பை, ஒரு எல்லையை போட்டு அந்த எல்லையை நாம் மீறுவதற்கு காரணம் அல்லாஹுவை நாம் நேசிக்க தவறி இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒன்றை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இன்னொருவருடைய சொத்துக்களை நாம் எடுப்பதை ஹராமாக்கி இருக்கிறார். அநியாயம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். நாம் இன்னொருவருடைய சொத்தை அபகரிப்போமாக இருந்தால், அதே போல இன்னொருவருக்கு நாம் அநியாயம் செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை தாண்டி நாம் ஏதோ ஒன்றை அடைய ஆசைப்படுகிறோம். நாம் அந்த வரம்புகளை தாண்டி அல்லாஹ்வை மதிக்காமல், அவருடைய அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல், அதையும் தாண்டி ஒன்றை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜுஹூத் என்றால், பற்றற்ற வாழ்வு என்றால் என்ன என்கிறதை ஒரு இலகுவான ஒரு உதாரணத்தோடு எங்களுக்கு சொல்கிறார்கள். இந்த ஜுஹூத், பற்றற்ற வாழ்வு என்பது எந்த சொத்தையும் எந்த சுகத்தையும் நமக்குள் நாம் வைத்திருக்க கூடாது என்பதல்ல. இந்த பற்றற்ற வாழ்வு என்பது நாம் எல்லா சுகத்தையும் என்பதல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், மாறாக அந்த சுகத்துக்கும் செல்வத்துக்கும் நாம் கட்டுப்படாமல், அந்த சுகமும் செல்வமும் எங்களுக்கு கட்டுப்பட்டதாக மாற வேண்டும். இதுதான் பற்றற்ற வாழ்வு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் உலகத்தில் தாராளமாக பொருளாதாரத்தை தேடலாம், நிம்மதியான வாழ்வுக்காக வாழ்வாதாரத்தை, சுகத்தை தேடலாம். மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனால் அந்த செல்வங்களும் அந்த இன்பங்களும் அவைகளுக்கு நாம் கட்டுப்படுகின்ற நிலை வந்துவிடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான், ஒரு மனிதனுடைய மௌத்துடைய நிலை வந்துவிட்டால், தொண்ட குழியை பாட்டு இருக்க வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவன் இழக்க தயாராகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் என்னுடைய செல்வம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய மரியாதை, என்னுடைய குடும்பம் சொல்லக்கூடியவன் அந்த தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் இதெல்லாவற்றையும் நான் துறந்து விட்டு வர வேண்டும்,
அல்லாஹுவுக்காக நான் கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று அந்த அடியான் ஆசைப்படுகிறான். இந்த நிலை எங்களுக்கும் வருமாக இருந்தால் நாம் இப்படியான பற்றற்ற வாழ்வில் இல்லை என்பதைத்தான் நான் விளங்க வேண்டி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் விளங்கி எந்த பிரயோசனமும் கிடையாது. தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்ட பொழுது நமக்கு அடிமையாக நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற அந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு எஜமானாக மாறியிருந்த அந்த வேளையை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அது கல்லா இன்னஹா ஹுவ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் வெற்று வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு அடியான் நான் செலவழித்து விட்டு வருகிறேன், நான் விட்டு சென்ற அமல்களை செய்துவிட்டு வருகிறேன் என்று கெஞ்சுகிற பொழுது அது ஒரு வெறும் வெற்று வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலக மோகத்தை தாண்டி எங்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரத்தை இந்த உலகுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் கொடுக்காமல் அவைகளை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரத்தோடு நாம் இருப்போமாக இருந்தால் நாம் உலக பற்றின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் செல்வத்துக்கு அடிமை கிடையாது, நமது பதவிக்கும் பட்டத்துக்கும் நாம் அடிமை கிடையாது. எனவே நாம் இந்த உலகத்தில் பற்றற்றவர்களாக மோகமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை நாம் இந்த செய்தியிலே இருந்து விளங்கிக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறில் இந்த பற்றற்ற தன்மை என்ன என்பதை விளக்குகிறார். யூசுப் நபியுடைய நீண்ட வரலாறில் அந்த அவருடைய சகோதரர்கள் அவருடைய ஆட்சியின் பொழுது, அந்த அமைச்சராக பொருளாதார அமைச்சராக இருந்த பொழுது அவர்களை சந்திக்க அந்த நிவாரணம் பெறுவதற்காக, செல்வத்தை பெறுவதற்காக வருகிற பொழுது அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லுவதற்கு முன்னால் அவர்களை விற்ற வரலாறை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்ற வரலாறை சொல்லி காட்டுகிறார். அந்த இடத்திலே பயன்படுத்துகிறான் வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். அவர்கள் யூசுப் நபியுடைய விடயத்தில் பராமுகமாக இருந்தார்கள். அவர்கள் யூசுப் நபியை அவர்கள் கடும் பற்றோடு இருக்கவில்லை, அதனால் தான் அவர்கள் விற்றுவிட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் உலகத்தில் மோகம் இல்லை என்றிருந்தால், நாம் செல்வத்தில் மோகம் இல்லை என்றிருந்தால், நாம் பட்டம் பதவிகளில் மோகம் இல்லை என்றிருந்தால், அவைகள் எங்களை விட்டு செல்லுகிற பொழுது நாம் மனமுடைந்து சென்று விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு செல்வத்தை இழந்து விட்டால், இருந்த ஒரு பதவியை நாம் இழந்து விட்டால், ஒரு கண்ணியத்தை நாம் இழந்து விட்டால், நாம் மனமுடைந்து ஒதுங்குகின்ற, நாம் எங்களையே நொந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு அதிகமானவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் அந்த பதவிக்கு அடிமையானவர்கள், அந்த பொருளாதாரத்துக்கு அடிமையானவர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஜாஹிதீன்களாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பொருளாதாரம், அந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாவற்றையும் போதுமென்ற மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களாக ஒன்று, அதில் நாம் மோகத்தோடு வாழ முடியாது, அதிலே நாம் பிடித்து கொண்டு வாழ முடியாது என்ற உணர்வை நாம் உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பற்றற்ற வாழ்வு என்பது நாம் நினைத்திருக்கிற ஒரு பாரிய விடயம் அல்ல. எங்களுக்கு உலகத்துடைய மோகம் வருமாக இருந்தால் அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறார், வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். எப்படியாவது நான் பொருளாதாரம் தேட வேண்டும் என்று அந்த பொருளாதாரத்தில் அதற்கு அடிமையாக நாங்கள் மாறுகிற பொழுது நாம் உலகத்தை மோகம் கொண்டவர்களாக, நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஹுப்பு துன்யா, உலகத்தில் ஆசை கொண்டவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கிற செய்திதான், கடைசி காலத்தில் இந்த சகன்ல சாப்பிட அழைப்பது போன்று ஏனைய சமூகம் முஸ்லிம்களை சண்டைக்காக, அவர்களை நோவினைப்படுத்துவதற்காக அழைப்பார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாம் குறைவாக இருப்போமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இல்லை, அதிகமாக இருப்பார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால்
அவர்கள் உள்ளத்திலே வஹன் இருக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? கராஹியத்துல் மௌத் வ ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத். உலகத்தை அதிகமாக நேசிப்பதும் மௌத்தை வெறுப்பதும் தான் இந்த வஹன் என்றார்கள். இதுதான் எங்களுடைய ஜுஹுதில்லாத தன்மையுடைய அடையாளம். நாம் மௌத்தை நேசிப்பதற்கு விரும்புவதற்கு இன்னும் தயாராகவில்லை. மௌத்தாக வேண்டும், மௌத்து வரும் என்று தெரியும், ஆனால் இப்போது வந்துவிட இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் இப்போது பிரிந்துவிட முடியாது, நாம் நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த பற்றற்ற தன்மையுடைய அடையாளம் கிடையாது. உலகத்தில் நாம் பற்றோடு இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் தான் நாங்கள் மௌத்தை வெறுப்பதும் உலகத்தை விட்டு பிரிகின்ற அல்லது உலகத்துடைய இன்ப சுகங்களை விட்டு பிரிகின்ற அந்த நிலைமைகளை வெறுப்பதும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் முஹாசபா செய்ய வேண்டும், சுய பரிசீலனை செய்ய வேண்டும். நான் எந்த இடத்திலே இருக்கிறேன்? இப்போது எனக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் என்னை விட்டும் பிரிந்து விடுமாக இருந்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அழியக்கூடிய ஒரு பொருளாக அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகத்தை படைத்தவன், உலகத்தில் நம்மளை படைத்தவன், இந்த உலகத்தை பற்றி அடையாளப்படுத்துகிற பொழுது ஒரு சாராரை பற்றி சொல்லுகிறான், வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்வை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா மதா. மறுமையோடு இதை ஒப்பிடுகிற பொழுது இது வெறும் அழியக்கூடிய ஒரு இன்பம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவேதான் நாங்கள் ஜாஹிதுகளாக, உலகத்தை விட்டு உலகத்தில் பற்றற்றவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் மூழ்கி கிடக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அழியக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார். மழை பொழிந்தால் விளைநிலம் எப்படி செழிப்பாக வளர்ச்சி அடைகிறதோ அப்படித்தான் இந்த உலகம். அப்ப அந்த விவசாயம் செய்தவர்கள் அறுவடைக்கு தயாராகிற பொழுது அங்கே போய் பார்க்கிறார்கள், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கருகச் செய்து விட்டார். இதுதான் இந்த உலகத்துடைய உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம பார்க்கிறதுக்கு பச்சை பசேல் போல இருக்கும், அழகான இன்பமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது வெறும் ஒரு ஏமாற்று வித்தை, அழியக்கூடிய ஒரு சிற்றின்பம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு சிறிய இன்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் நாம் அழியாத அழியக்கூடிய உலகத்தில் மோகம் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹராம் பேணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய வாழ்வுதான் நிரந்தரமானது என்று சொல்கிறார். நாளை மறுமையுடைய வாழ்வுதான் நிரந்தரமானது. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், இந்த உலக வாழ்வுக்கும் இந்த மறுமையுடைய வாழ்வுக்கும் நம்ம எப்படி அவைகளை நோக்க வேண்டும் என்று உதாரணம் சொல்லுவார்கள். நம்மளோட வாகனத்தில் இருக்கிற சைட் கண்ணாடி போல, நம்ம ஓட்டுகிற வாகனத்தில், மோட்டார் பைக்கில், வேற வாகனத்துக்கு சைட் கண்ணாடி போல, நம்ம கண்ணாடி, அந்த சைட் கண்ணாடியை பார்க்காம வாகனம் செலுத்த முடியாது. ஓவர்டேக் பண்ணும் பொழுது, சும்மா சாதாரணமாக போகிற பொழுது இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் பார்த்துக்குத்தான் போகணும். அதுக்காக வேண்டி சைட் கண்ணாடியை மாத்திரம் பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்ட முடியாது, முன்னாலையும் பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முன்னால போறதுதான் நம்முடைய மறுமையுடைய வாழ்வு. மறுமையுடைய வாழ்வு அந்த நாங்கள் போகிற பயணம் இலக்கை அடைவதற்காகத்தான் இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் போகிற இலக்கை மறந்து இரண்டு பக்கமும் நாம் பார்ப்போமாக இருந்தால் ஒரு பாரிய விபத்தை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். அதனாலதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர், நம்முடைய பயணம் மறுமையுடைய பயணம், அழியாத அந்த மறுமையுடைய பயணம் தான் நம்முடைய பயணம். அதைத்தான் நாம் மறந்துவிட்டு நம்முடைய சைட் கண்ணாடிகளை,
நமக்கு அந்த பயணத்துக்கு தேவையானவைகளிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், 3 விடயங்கள் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கும். சதகத்துன் ஜாரியா, அதே போல இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவனை பிரயோசனப்படுத்திய கல்வி, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இதுல முதலாவது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இந்த நிலையான தர்மம் என்பது இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய செல்வம் தன்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்றும் உலக மோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. எனவே இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மௌத்துக்கு பின்னால எது கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த 3ம் இந்த உலகத்துல பற்றில்லாத, இந்த உலகமே கெதி என்று நினைக்காத ஒரு மனிதனுக்கு தேடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் கபரோடு நிற்கக்கூடியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் நம்முடைய கபரோடு நின்று விடுமோ, மவுத்தானால் நம்முடைய வீட்டோடு எதெல்லாம் நின்று விடுமோ அதனோடு மாத்திரம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவைகளை அதிகமாக சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தை இலக்காக கொள்ளவில்லை என்றால், நாளை மறுமைதான் நம்முடைய இலக்கு என்றால், நாம் அந்த 3ஐயும் மௌத்துக்கு பின்னால தேவைப்படும் என்பதற்காக தேட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலையை பாருங்கள். ஒரு திருமணம் முடிக்கிற நிகழ்வில் சீதனம் என்ற பெயரில் பல காணிகளை, பல வீடுகளை நாம் எழுதி கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தில் அல்லாஹுக்காக ஒரு வளவு துண்டு, அல்லாஹுக்காக ஒரு காணித்துண்டு எங்களால் கொடுக்க முடியுமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் பற்று இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையான பொழுது செலவழிக்க சொன்னார்கள். இறையச்சம் உள்ள மனிதனுடைய பண்பு அவங்க மகிழ்ச்சியான, செல்வ செழிப்பான, இக்கட்டான நிலையிலும் செலவு செய்வார்கள். அவங்களுடைய இலக்கு என்ன என்றால் நாளைக்கு மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லா சொத்தும் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால் நமக்கு ஒன்றும் தேவைப்படாது. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து, இதெல்லாத்தையும் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்று அந்த அடியான், கொடுக்காத அடியான், அவைகளையெல்லாம் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கதறுவான். ஆனால் அல்லாஹு தாலா வாய்ப்பு கொடுக்க மாட்டான். சஹாபாக்குடைய வரலாறுகள் நமக்கு நிறைய தெரியும். தோட்டங்களை தியாகம் செய்தார்கள். தனது எல்லா செல்வத்தையும் சதக்கா செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். தான் விரும்புவதை செலவு செய்யாமல் நன்மை கிடைக்காது என்று விளங்கிய பொழுது தான் விரும்பியதையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் நபிகளாரை தேடி ஓடோடி வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? அவர்களுக்கு தோட்டத்தின் மீது வெறுப்பா, அந்த செல்வத்தின் மீது அதாவது வெறுப்பா? இல்லை, சுவனம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் அந்த சுவர்க்கத்தை இழக்க முடியாது. உலகத்தில் பற்று இல்லாமல் வாழுகிற ஒரு நிலையை நாம் அந்த முன்னுதாரணங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை செலவு செய்ய முடியாமல் கஞ்சத்தனமாக உள்ளவர்களை நாளைக்கு மறுமையில தண்டனை கொடுக்க இருக்கிறார். கஞ்சத்தனம் என்பது அல்லாஹுடைய தூதரால் பாதுகாப்பு தேடப்பட்ட ஒரு அம்சம், அல்லாஹு தஆலா வெறுத்த ஒரு அம்சம். எனவேதான் இதான் அந்த பற்றற்ற உலகத்தில் நாம் பற்றற்றவர்களாக வாழுகிறோமா அல்லது பற்றோடு வாழுகிறோமா என்பதை இந்த அளவுகோலில் நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் கொடுத்திருந்தால், பற்றில்லாமல் வாழ்ந்து கொடுத்திருந்தால் அந்த மௌத்துடைய நேரத்தில் அவகாசம் கேட்க வேண்டிய தேவை வராது. அவகாசம் கேட்க வேண்டிய தேவை வராது. ஏன்? நான் உலகத்தில் மோகம் கொள்ளவில்லை, கொடுக்க வேண்டியதையெல்லாம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நிம்மதியாக உயிர்களை வாங்குவான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவுடைய
131வது வசனத்திலே சொல்லுகிறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். எவர்களெல்லாம் இன்ப சுகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் பக்கம் நீ பார்க்க வேண்டாம். நபிகளாருக்கு சொல்கிறார், இந்த உலகத்தில் இன்ப சுகங்களோடு எவர்களெல்லாம் அவைகளையெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீ பார்க்க வேண்டாம். ஸஹ்ரத்துல் ஹயாத்தித் துன்யா லத்தஃப்தினஹும் ஃபீஹி. இந்த உலக வாழ்வு, உலக அழகு என்பது அவர்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உலக அழகு என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையைத்தான் அல்லாஹு தஆலா உலகத்தில் மூழ்கி வாழுகிற மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு கட்டளையிடுகிறார். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் மூழ்காமல் வாழுகிற பொழுது, மற்றவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு சில வேளை கவலைகள் ஏற்படலாம். நாம் பயப்பட வேண்டிய அம்சம் கிடையாது, நாம் கவலை கொள்ள வேண்டிய அம்சம் கிடையாது. எங்களால் எந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக வாழ்வதற்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்ய வேண்டும். அவர் இப்படி இருக்கிறார், அவன் இப்படி இருக்கிறான், அவன் நிம்மதியாக வாழ்கிறான், அவன் சொத்து செல்வத்தோடு வாழ்கிறான், ஊரில் கௌரவத்தோடு பதவியோடு வாழ்கிறான் என்ற கதை எங்களுக்கு தேவையில்லை. அவர்களை பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் எப்படி வாழ்ந்தாலும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு என்ன? நாம் மௌத்தாகிற பொழுது என்னை பிற்படுத்தி என்றால் உலகத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேண்டும், என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய உலகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹு தஆலா அழியக்கூடிய இன்பம் என்று சொல்லுகிறார். அந்த அழியக்கூடிய இன்பம் அழிந்து விட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நம்முடைய ஒரு அடியானுக்கு ஒரு ஓடை முழுக்க தங்கம் இருந்தாலும் அந்த அடியான் அதை போல இன்னொன்று இருக்கக்கூடாதா என்று யோசிப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்றார்கள். ஒரு மனிதன் மௌத்துடைய நிலைமை வரை தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் வயதூபுல்லாஹு அலா மன் தாப, இந்த நிலையில இருந்து எவர்கள் மீளுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த உலகத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று உலகத்து செல்வத்திலே மூழ்கி இருக்கிறவர்கள் அவர்கள் மௌத்து வரைக்கும் அந்த நிலையிலே தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு சாராரை தவிர யாரு தௌபா கேட்டு இந்த நிலையிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ, எனக்கு அது வேணும் இது வேணும் என்று உலகத்திலே மூழ்காமல் இந்த நிலையிலிருந்து எவர்களெல்லாம் தௌபா செய்து மீண்டு விட்டார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நம்ம எப்படி வாழணும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர் சபீல். ஒரு பிரயாணி போல, இந்த கண்டும் காணாதவன் போல இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதே போன்று இந்த மௌத்துக்கு நாம் தயாரான நிலையில் நாம் வாழ வேண்டும் என்று நபிகளாருடைய செய்தியை சொல்லிவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபகால் அலி, எனக்கு சொன்னார்கள், இதா அஸ்பஹத ஃபலா துஹத்தித் நஃப்ஸக பில் மஸா. நீங்க காலையை அடைந்தா மாலையை பத்தி பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். காலையில நீங்கள் அடைந்தால் மாலை நிகழ்வுகளை பற்றி நீங்கள் மாலையை அடைந்தால் காலையுடைய நிகழ்வை பற்றி அந்த நிலைகளை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வஹுத் மின் சிஹ்ஹதிக கபுல ஸகமிக. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இழப்பதற்கு முன்னால் அந்த ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வமின் ஹயாத்திக கபுல மௌத்திக. மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
فإنك لا تدري يا عبد الله ما اسمك غدا. அப்துல்லாவே, நாளைக்கு உன்னுடைய பெயர் என்ன என்பதை உனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் மனிதனுடைய வாழ்வு. இந்த உலகத்துல பற்றில்லாம வாழணுமாண்டா இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர்ங்கிற சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நீங்க காலை அடைந்தா மாலையுடைய பிளேனை பத்தி, அந்த திட்டங்களை பத்தி அதுல மூழ்க வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய இந்த நேரம் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. மாலை அடைந்தால் நாளைக்கு காலையில என்ற நிலையை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னால இந்த மாலை வேளை நான் எப்படி கழித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல ஆரோக்கியம், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. மவுத்து வருவதற்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாளைக்கு நம்முடைய பேரு சில வேளை மையத்தாக கூட இருக்கலாம். நாளைக்கு நம்முடைய பேரு என்னவென்று தெரியாமல் இருக்கும். அந்த நிலையில் இப்படி வாழ்வு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் தான் நம்ம உலகத்துக்குள்ளே மூழ்கி இருக்கோமா அல்லது மறுமைக்காக நாம் பயணிக்கிறோமா என்பதை பார்க்கின்ற சில அளவுகோல்கள். நம்ம இன்றைய நிகழ்வை சரியாக பயன்படுத்தாமல் நாளைய நிகழ்வுகளை திட்டமிட்டு கொண்டிருந்தால் சில வேளை நாம் மரணித்து விட்டால் இந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு மறுமையிலே தள்ளப்படுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜுஹூது என்பது, பற்றற்ற வாழ்வு என்பது வாழ்வை துறந்து வாழ்வது கிடையாது. நமக்கு அல்லாஹு தஆலா தந்த வாழ்வை மறுமைக்காக, இந்த உலகத்தில் மூழ்காமல் மறுமைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைதான் இந்த ஜுஹூத். இந்த பற்றற்ற வாழ்வை இழக்கிற பொழுது, உலகத்தில் நாம் மூழ்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சோதனைகளை கொண்டு வருகிறார். நம்ம உலகத்தில் மூழ்கினால் மேலே சொன்னது போல அவ்வளவு அதிகமாக இருந்தும் தட்டு வெள்ளத்தில் அடிபட்டு போற கூலங்களை போன்று நாங்கள் மாறிவிடுவோம். ஈமான் கொண்ட மக்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் உலகத்துல உள்ளத்துல மௌத்துடைய வெறுப்பு, உலகத்துடைய மோகம், இதால நம்ம உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. நாளைக்கு மறுமையில அதிலும் நிம்மதியாக வாழ முடியாது. எனவேதான் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலும் நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாளைக்கு மறுமையில அந்த வாழ்வும் நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகம் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு நோய் வந்து விட்டால், எங்களுடைய செல்வம் எங்களை விட்டு இழந்து விட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் நாம் எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். எதற்காக? அவன் எழுதியது எதற்காக? நமக்கு கிடைத்ததை பெற்று கிடைத்ததை விட்டு நாம் பெருமை அளிக்கக்கூடாது என்பதற்காக. நான் இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், இன்னிடத்தில் இது இருக்கிறது நாம் தம்பட்டம் அடிக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா எழுத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதே போல நம்மிடத்திலே இருந்து இழந்து போகிறதை கொண்டு நாம் மனம் நொந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறார் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த இரண்டு நிலையும், எங்களுக்கு வருகின்ற செல்வ செழிப்பான நிலையும், எங்களுக்கு வருகின்ற கஷ்டமான இந்த நிலையும் அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய கலா கதிரிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இதை மீறி நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்போமாக இருந்தால், இந்த உலகத்தை நாம் தேடுவோமாக இருந்தால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை அவர்கள் அனுபவிக்கட்டும், ஆனால் நாளைக்கு மறுமையில அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாளை இந்த உலகத்தில் அல்லாஹ் கேட்பதை எல்லாம் தருவான். உலகத்திலே நாங்கள் மோகம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் தருவான். ஆனால் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் இந்த துஆவை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் எங்களுக்கு நலவை தருவாயாக, அதே போல மறுமையிலும் எங்களுக்கு நீ நலவை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எனவே இந்த இரண்டு உலகத்துடைய வாழ்வினுடைய நிம்மதியும் தான் ஒரு மனிதனுடைய பூரணமான வெற்றி. அதற்கு
நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு முறைதான் உலக மோகம் இல்லாமல், அதாவது ஜுஹுதோடு, பற்றற்ற தன்மையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இந்த பற்றற்ற தன்மை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்தை துறந்து வாழுகின்ற, ஹலாலை ஹராமாக்கி வாழுகின்ற ஒரு நிலை கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் எங்களை ஆண்டுவிடக்கூடாது, எந்த பொருளுக்கும் நாம் அடிமையாகிவிடக்கூடாது. பிள்ளை குட்டிகள், நபிகள் நாயகம் நபி அவர்கள் மிம்பரிலே குத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய 2 பேர பிள்ளைகளும் வருகிறார்கள். ரசூலுல்லா குத்துபாவை இடையில நிப்பாட்டிட்டு அந்த உபதேசத்தை இடையிலே நிறுத்திவிட்டு மிம்பரை விட்டு இறங்கி அந்த 2 குழந்தைகளையும் தன் 2 கைகளிலே அணைத்து மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், இந்த உலகம் என்பது ஃபித்னா, சோதனை, அதே போல குழந்தைகள் என்பது சோதனை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் இந்த உலகம் எப்படி இந்த குழந்தையுடைய விடயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே பாங்கில தான் நாமளும் போய்கொண்டிருக்கிறோம். இப்ப உயர்தரம் படித்துவிட்டு, அதாவது சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு மாணவர்கள் உயர்தரத்துக்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற நேரம், அந்த பாட தெரிவுகளை செய்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் ஒரு பெற்றோருடைய கவலை எப்படி இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல தான் நம்முடைய நிலை எவ்விடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்ல பாடத்தெரிவை தெரிவு செய்ய வேண்டும், மார்க்கத்தில் தவறு கிடையாது. நல்ல பெறுபேறுகளை பெற வேண்டும், நல்ல ஒரு சமூக அந்தஸ்தை பெற வேண்டும், மார்க்கத்தில் தவறு கிடையாது. ஆனால் இதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், ஆன்மீகத்துடைய மறுமையுடைய விடயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தொழில் வழிகாட்டல் இலவசமாக நடக்கிறது அல்லது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்டு நடக்கிறது என்றால் அந்த நிகழ்வுக்கு நாம் நமது பிள்ளைகளும் பெற்றோர்களும் கொடுக்கிற முக்கியத்துவம் ஏன் நம்முடைய ஜும்மாவுடைய நிகழ்வுக்கு கூட கொடுப்பது கிடையாது. நமக்கு கடமையான ஜும்மா தொழுகைக்கு கூட அந்த முக்கியத்துவம் நான் கொடுப்பது கிடையாது. பஸ் ஏறி தொழில் வழிகாட்டல், கல்வி வழிகாட்டல், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது எங்களை மிகைத்து விடக்கூடாது. அதனாலதான் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நாம் சுகங்களோடு வாழலாம், செல்வங்களோடு வாழலாம், ஆனால் அதற்கு அடிமையாக நாம் ஒரு காலமும் மாறிவிடக்கூடாது. அதுதான் பற்றற்ற வாழ்வு என்றார்கள். நம்முடைய இந்த மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்வுகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவமும், நம்முடைய ஜும்மாவுடைய நிகழ்வுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் எந்த இடைவெளியில் இருக்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இதுல விளங்கலாம், நம்ம உலகத்திட ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய இலக்கு மறுமைதான், உலகத்தின் தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இப்படி எல்லா நிலையிலும் எடுத்து பாருங்கள். ஆரம்ப சிறிய பிள்ளைகளிலே இருந்து நமது பெரும், அதாவது வயதுபம், அந்த ஒரு வாலிபம் வருகிற வரைக்கும் பெற்றோருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தாலா இவர்களை அப்படியோ விட்டு விடுவார். உலகத்தின் பக்கம் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கேட்கிற ரிசர்ச்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் மார்க்கத்தில் அவர்களுக்கு விளக்கம் கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, வஜ்ஜஹது அத்தஹியாத்து ஓத தெரியாது, நபி மீது சலவாத்து சொல்ல தெரியாது. பள்ளிக்கூடங்களில் அந்த சலவாத்து பாட்டு படிப்பதால் அது பாடமாக இருக்கிறது. அதுவும் இல்லை என்றால் அந்த சலவாத்தும் தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம்? நாம் உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா கேட்பதை எல்லாம் கொடுப்பான். ஆனால் நாளைக்கு மறுமையில அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஏனென்றால்
அவர்கள் தேடியதெல்லாம் இந்த உலகம் உலகம் உலகம். நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், நபிகளார் பிள்ளைகளை அழைத்து நபிகளாரே எல்லா வழிமுறைகளையும் செய்து சுவர்க்கத்துக்கு முதல் செல்லக்கூடியவர்கள். அந்த குழந்தைகளை அரவணைத்து இது ஒரு சோதனை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சோதனைகளில் நாம் வெற்றி பெற மறந்திருக்கிறோம். அந்த சோதனைகளில் நாம் நிறைய சோதிக்கப்படுகிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பற்றில்லாமல் வாழுங்கள், உலகத்தில் மூழ்காமல் வாழுங்கள் என்பது இதுதான். உலகத்தோடு நாம் வாழ வேண்டும், உலகத்தை நாம் தேவைக்காக பயன்படுத்த வேண்டும். ஆக குறைஞ்சது இரண்டையும் ஒரு பேலன்ஸாக ஒரே கட்டத்தில் நாம் பேண வேண்டும். நமது பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் கரிசனை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய போகின்ற திசை வித்தியாசமானது. நாளைக்கு மறுமையில் அதற்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிலருக்கு சில பதவிகளை சில பட்டங்களை அடைய வேண்டும் என்ற சில அவா இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். இது ஒரு அமானிதம், இதை உங்களால் சுமக்க முடியாது, நாளைக்கு மறுமையில் இதில் பிழைவிட்டால் கைசேதமாக வரும். நபிகளார் உபதேசம் செய்தார்கள். நமக்கு பொருத்தமில்லாத பதவிகளை நமக்குள் எடுத்துக் கொள்வது என்பதும் ஒரு உலக மோகம்தான். நமக்கு தகுதி இல்லாத, நம்மளால் செய்ய முடியாத ஒரு பொறுப்பை நாம் தூக்குவோமாக இருந்தால், இஹ்லாஸோடு தூக்கினால் அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் நாம் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை நான் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்புகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நம்ம உலகத்தில் மோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அதை ஒரு அமானிதம் என்று அடையாளப்படுத்தினார்கள். இப்படி நிறைய அமானிதங்கள் எங்களால் பால்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் சில பதவிகளையும் பட்டங்களையும் நாம் வெட்டி பிடிப்பது என்பது எங்களுக்கு ஒரு சோதனையாக வரலாம். நாளைக்கு மறுமையில் அது கைசேதமாக வரலாம். எனவே நாம் இந்த உலகத்தில் நாம் இருந்த பதவியை இழந்து விட்டால் நம்மளை என்ன சொல்லுவார்கள்? நாம் ஏலாது என்று பின்வாங்கி விட்டோம் என்று சொல்வார்களே என்று நாம் பின்வாங்காமல் பிடிவாதமாக அந்த கௌரவத்துக்காக அதில் இருப்போமாக இருந்தால் நாம் இந்த உலக மோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தகுதியில்லாத ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மறுமை என்ற இலக்கை மறந்து இந்த உலகத்திற்காக வாழ்வோமாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் அது கைசேதமாக ஒரு சோதனையாக மறுமையிலே சந்திக்க வேண்டி ஏற்படும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்து தந்திருக்கிற எல்லா இன்பங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் அதில் சிலதை தடை செய்திருக்கிறார், சில வரம்புகளை போட்டிருக்கிறார். அந்த வரம்புகளோடு நாம் நின்று கொண்டால், அவன் தந்திருக்கிற அந்த சுகபோகங்கள் அந்த வரையறையோடு நாம் நின்று கொண்டால் நாளைக்கு மறுமையில் நாம் கைசேதப்பட வேண்டிய தேவை கிடையாது. எனவே நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சுய பரிசீலனை செய்யணும். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பொருளாதார வசதியோடு என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்ய நான் தயாராக இருக்கிறேனா? எனக்கு தந்திருக்கிற அல்லாஹ் குடும்பம் என்கிற ஒரு அமானிதம் தந்திருக்கிறார், பிள்ளைகள் அமானிதம் தந்திருக்கிறார். இதை நான் அல்லாஹ்வுக்காக அவருடைய வரையறைக்குள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேனா? எங்களுக்கு சில பொறுப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த பொறுப்புகளை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேனா என்பதை நாம் ஒரு மறுமையில முதல் நரகம் போற 3 பேர் நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு ஆலிம் இருப்பார், நல்ல ஒரு கொடை வள்ளல் இருப்பார், உயிர் தியாகி ஒருவர் இருப்பார். இவங்க 3 பேரும் தான் நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போவாங்க. இவங்க என்ன காரணம் நமக்கு தெரியும். உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி செய்யல. அப்ப இந்த 3 பேரும் அல்லாஹுக்காக வேண்டி இதை செய்யலன்னா அதுல மத்த பக்கத்தை கொஞ்சம் பாருங்க. அவங்க செய்தது இந்த உலகத்துடைய பேருக்காகவும் புகழுக்காகவும்.
அந்த உலகத்துடைய மோகம். ஒரு பெரிய ஒரு ஆலிம் உலக மோகம் வந்துவிட்டால் அவர் முதல் நரகத்துக்கு போவார். அவரை செய்த சேவை எல்லாம் அல்லாஹு தாலா பூச்சியமாக்கி விடுவார். ஏனென்றால் அவருடைய இலக்கு உலகம். ஒரு கொடை வள்ளல் பெரும் செல்வந்தன் தான தர்மம் செய்திருக்கிறான், அவர் போற இடம் நரகம். முதல் அணியில போவார். ஏன்? அந்த செல்வத்தை அவர் செலவு செஞ்சார். யாருக்காக செலவு செஞ்சாருன்னா இந்த உலகத்தில பேருக்காக, புகழுக்காக. இந்த உலக மோகம், உலக மோகத்துக்கு செய்தது ஒரு பக்கம், அறவே செய்யாதது இன்னொரு பக்கம். உயிரை தியாகம் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை விட ஒரு தியாகம் ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அவர் எதற்காக செய்தார்? இந்த உலகத்தில பேரோடும் புகழோடும் நாளைக்கு மறுமையை பற்றி சிந்திக்கவில்லை. இந்த உலகத்துக்கு பின்னால போய் எல்லாத்தையும் செய்தார். அந்த 3 பேரை கொண்டுதான் அல்லாஹு தாலா நரகத்தை ஆரம்ப போகிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹாபிர சபீல், ஒரு பிரயாணி, ஒரு பிரயாணம் போகக்கூட நம்ம எந்த நிலையில் இருப்போமோ அந்த நிலையில தான் உலகத்தில் இருப்போம். அதால தான் சஹாபாக்கள் எல்லாம் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், இத முழு இடத்துக்கு போகலாம், விட்டுப்பட்டு போனா இன்னொரு ஆள் எடுப்பார். தொண்டக்குடியில கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜுஹூதி என்பது யூசுப் நபியோட வரலாறுல மேலே சொன்னதை போல, யூசுப் நபியோட சகோதரர்கள், யூசுப் நபி பாப்பா யூசுப் நபியோட அன்பு கூடங்கிறதால யூசுப் நபியோட இவங்களுக்கு பிடிப்பு குறையும். அதால தான் விட்டு போட்டு போகிறான். கணத்துக்கு போட்டு போன காரணம் என்னென்னா, யூசுப் நபியோட அவங்களுக்கு ஒரு பிடிப்பொண்டு இல்லை. ஏன்? அவர் இருந்தா பாப்பா நம்மளோட அன்பு காட்டுறாரு. பிடிப்பில்லாததை விட்டுப்பட்டு தான் போகணும். நம்ம உலகத்துல பிடிப்பு இல்லை, அப்ப நம்ம ஒரு ஜாஹிதீன்களாக பற்றற்றவர்களாக வாழணும்னா அந்த சம்பவத்தில் யூசுப் நபியோட
பிடிப்பில்லாமல் விட்டுப்பட்டு போன மாதிரி நம்மளும் நமக்கு தந்திருக்கிற வசதி வாய்ப்பில் இந்த உலக மோகத்தில் நம்ம பிடிப்பில்லாமல் வாழணும். பிடிப்பில்லாமண்டா அதுதான் கெதிண்டு இல்லாமல் எந்த இடத்துலையும் இழக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு, எதையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உடுறதுக்கு தயாராகிறதுக்கு அந்த நிலை வராமல் நம்ம பற்றற்றவர்களாக வாழ முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம எல்லாரும் பற்றற்றவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும், எதையும் இழக்காமல் இருந்தால், எதை இழக்கிறதுக்கும் தயார் இல்லாமல் இருந்தால் அந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியாது. இப்போ சஹாபாக்கள் நிறைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு தந்திருக்கிற வசதி வாய்ப்புகள், எல்லா வாழ்வாதாரங்கள், அதுக்கு நம்ம அடிமையாகாம அதை நம்மிட கொண்ட்ரோலில் வைத்து தேவையான நேரத்தில் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் செல்வோமாக இருந்தால் மௌத்துடைய நேரத்தில் நேரம் கேட்க வேண்டிய தேவை ஏற்படாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வை எங்களுக்கு எதற்காக படைத்தானோ அந்த இலக்கை அடைவதற்குரிய நல்லமல்களை அதிகமாக புரிவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு